நமஸ்தே வச்சோம். இப்ப நம்ம பார்க்க போறது விஷாரத் பூர்வாத் தேர்ட் பேப்பரோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாம் போர்ஷன். அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னுக்கு படி நீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது வந்து February 2025 வர எக்ஸாம்க்கான பேப்பர் இது. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து ஸ்ரீ ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து February 2025 எடுத்திருக்கிறேன். ராஷ்டிர பாஷா விஷாரத் பூர்வாத் தேர்ட் பேப்பர். இதோட டோட்டல் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ். 3 ஹவர்ஸ் ஆஸ் யூஷுவல். ஓகே, 10க்கு ஸ்டார்ட் பண்ணி 1க்கு முடியும். இது வந்து மதிப்பெண் சமம், அதாவது ஒரு கொஸ்டினுக்கும் ஈக்குவல் மார்க்ஸ். ஓகேவா? சோ அப்பனா வந்துட்டு உங்களுக்கு இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களும் மற்றொரு பிரிவில் 3 வினாக்களுமாக மொத்தம் 5 வினாக்களுக்கு விடை தருக. விடை ஒவ்வொன்றும் 3 பக்கங்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். அதாவது இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுல 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணீங்கன்னா செகண்ட் பார்ட்ல இருந்து 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணணும். இல்லனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணீங்கன்னா செகண்ட் பார்ட்ல இருந்து 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணணும். சோ டோட்டலி நீங்க எத்தனை எழுத போறீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் நீங்க எழுத போறீங்க. மதிப்பெண் சமம் அப்பனா என்ன அர்த்தம், 100 வந்து 5 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 20 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எழுத போறது 20 மார்க்ஸ். அதனால தான் சொல்லிருக்காங்க இங்க 3 பேஜஸ்க்கு நீங்க அட்லீஸ்ட் எழுதணும். புரியுதா? சோ உங்களோட கொஸ்டின் வந்து 3 பேஜஸ்க்கு அட்லீஸ்ட் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த 20 மார்க்ஸ்க்கு வேல்யூபிளா இருக்கும். ஓகேவா? இது வந்து பிரிவு 1. உங்களுக்கு 2 பிரிவு கொடுத்திருக்காங்கன்னு ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? சோ பிரிவு 1ல வந்து 4 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. 4 கேள்விகள்ல உங்களுக்கு எத்தனை தெரியுதோ, 2 தெரியுதுன்னா 2 இல்ல 3 தெரியுதுன்னா 3 எழுதுங்க. இப்ப நீங்க இந்த பிரிவு 1ல இருந்து 2 எழுதுறீங்கன்னா பிரிவு 2ல இருந்து 3 கேள்விகள் எழுதணும். ஓகேவா? இப்ப பிரிவு 1ல இருந்து 3 கேள்விகள் எழுதுறீங்கன்னா பிரிவு 2ல இருந்து நீங்க 2 கேள்விகள் எழுதணும். மொத்தம் நீங்க 5 கேள்வி எழுதணும். அதுக்காக இந்த 4ம் தெரியும்ன்றதுக்காக 4ஐயும் இதுல எழுதிட்டு பிரிவு 2ல இருந்து 1 மட்டும் எழுதலாம் அப்படின்லாம் எழுதக்கூடாது. ஓகேவா? 1 2 செலக்ட் பண்ணலாம், இல்ல 3 செலக்ட் பண்ணலாம். 4மே வந்து எழுதக்கூடாது. புரிஞ்சுதா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திலகவதியாரின் வாழ்க்கை குறிப்பை ஆசிரியர் எவ்வாறு விளக்கியுள்ளார், திருமந்திரம் என்னும் பாடத்தில் ஆசிரியர் கூறியுள்ள கருத்துக்கள் யாவை, இலக்கிய கரும்பு என்னும் தலைப்பின் கீழ் ஆசிரியர் கரும்பின் தலையை பற்றி எவ்வாறு கூறுகிறார், மதுரை மாநகரின் சிறப்பு பற்றி ஆசிரியர் எவ்வாறு குறிப்பிடுகின்றார். இதுல உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் தெரியும்னா அந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு மீதி 3 வந்து நீங்க பிரிவு 2ல இருந்து எடுத்து எழுதலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க் இருக்குன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி விளக்கமா எழுதணும். மினிமம் வந்து 3 பேஜ் இருக்கணும். 2ல இருந்து 3 பக்கங்கள் இருந்தாதான் உங்களுக்கு அந்த 20 மார்க்குக்கு நீங்க மதிப்பளிக்க முடியும். இல்லனா வந்து அவ்வளவா உங்களுக்கு வந்து 20 மார்க்ல வந்துட்டு உங்களுக்கு 12 மார்க் குடுக்கறதே பெருசு. 3 பேப்பர் எழுதினாலே 12 மார்க் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு பேஜ் தான் எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் தான் கிடைக்கும். ரொம்ப கஷ்டம் தமிழ்ல மார்க் ஸ்கோர் பண்றது. சரியா? இப்ப பிரிவு 2ல பாத்தீங்கன்னா 5, 6, 7, 8 4 கேள்வி கொடுத்திருக்காங்க. இந்த 4 கேள்விகள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிவு 1ல நீங்க 2 எழுதிட்டீங்கன்னா இதுல 3 கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிக்கணும். ஓகேவா? ஒருவேளை பிரிவு 1ல வந்து நீங்க 3 எழுதிருக்கீங்கன்னா இதுல 2 எழுதினா போதும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த 5 நீங்க வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா 5 நீங்க எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 கொடுத்திருக்காங்கல்ல, இந்த 5க்கும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இருக்கு இல்லையா, அதுல வந்து 4க்கு நீங்க இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக எழுதணும். அதாவது ஒரு கேள்விக்கு 20 மார்க்குங்கும் போது 4க்கு நீங்க வந்து எழுதுனீங்கன்னா ஒரு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருகக்கு 5 மார்க். ஓகேவா? சோ உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சாதான் நீங்க எழுத முடியும். ஓகேவா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா கேள்வியை நீங்க செலக்ட் பண்ணி எழுதிறது பெட்டரா இருக்கும். ஓகே, சோ எவை ஏனும் 4 நிற்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக, ERC சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது. ஓகே, இப்போ வந்து 6 பாத்தீங்கன்னா நீ மணி நாங்கோலி எனும் தலைப்பில் கண்ணதாசன் கூறும் கருத்துக்கள் யாவை, அபிமன்யுவின் வீரப்போரையும் வீர மரணத்தையும் குறித்து எழுதுக. 8 வந்து அப்பூதியதிகள் நாவுக்கரசரிடம் கொண்டிருந்த அன்பினை விளக்குக. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 6, 7, 8ல ஏதாவது 2, 3 நீங்க செலக்ட் பண்ணி எழுதுறது நல்லதா இருக்கும். ஏன்னா வந்து எல்லா கவிதைகள்ல இருக்கிறதையும் எல்லா லெசன்ல இருக்கிற உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இது முதல்ல என்ன கவிதைன்னு கண்டுபிடிக்க தெரியணும், யாரு எழுதுனது, அதோட அர்த்தம் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லா லெசன்ல இருந்தும் தெரிஞ்சாதான் எந்த லெசன் இருந்து கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. அதுலயும் 4 நீங்க எழுதணும். 2 எழுதுனா கூட பரவாயில்ல, 4 எழுதணும். இல்ல எனக்கு எல்லா கவிதைக்குமே வந்து தெரியும் அப்படின்னா நீங்க பெட்டர் நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்லனா நீங்க வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் வந்து உங்களோட தமிழ் பேப்பர். இது பாத்தீங்கன்னா ஈஸி பேப்பர்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதாவது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, அதாவது ஸ்கூல்ல நீங்க செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த பேப்பர் கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் படிக்கல, உங்களோட தேர்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ், செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆசான் பத்திர அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. ஆசான் பர்ச்சா மாடல். இது வந்து ஆசான் பத்திரையோட மாடல். ஓகே, இது எதுக்குன்னா ஆல் ஆன்சர் should be written only in தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா. உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் என்ன, இதுல உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னா தமிழ் ஈஸி பேப்பர் இது. புரியுதா? நம்ம வந்து முதல்ல பார்த்தது வந்து தமிழ் செகண்ட் லாங்குவேஜா இருக்கிறவங்களுக்கு அந்த பேப்பர் எழுதணும். ஓகே, தமிழ் தேர்ட் லாங்குவேஜா இருக்கிறவங்களுக்கு இந்த பேப்பர். புரியுதா? சோ கின்ஹி 3 प्रश्नों के उत्तर लिखिए, தமிழ் பாஷா கே பாரே மே லிக்கியே. இத வந்து தமிழ் லாங்குவேஜை பத்தி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்க தமிழ்ல தான் எழுதணும். ஓகே, ஆந்திர பிரதேஷ் கி விசேஷதா கியா ஹை, இதையும் நீங்க தமிழ்ல தான் ஆன்சர் கொடுக்கணும். ஸ்பெஷாலிட்டி அபவுட் ஆந்திர பிரதேஷ். மலையாளம் பாஷா கி பிரசித்த கவி கவுன் தே, மலையாளம் பாஷாவோட
பாப்புலர் கவி யாரு அப்படின்னு சொல்லி, பாப்புலரான போயட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாகு கா ரஹன் சஹன் கேசா ஹை. பாகுனா வந்து டைகர், டைகரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சியார் கியோं குஷ் हुआ, why was the jackal happy அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உங்க புக்ல இருந்து கொடுத்திருக்காங்க. 3 प्रश्नों के उत्तर எழுதுன்னு சொல்லிருக்காங்க. அதாவது 30 மார்க்ஸ், ஒரு क्वेश्चनக்கு வந்து 10 மார்க்ஸ் இதுல. சரியா? नेक्स्ट पार्ट பாத்தீங்கன்னா किन्हीं 5 के अर्थ अपनी प्रांतीय भाषा में लिखकर प्रांतीय शब्दों का प्रयोग अलग-अलग वाक्यों में कीजिए. சோ இது வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க, உங்களுடைய ஓன் மதர் டங்ல இதோட மீனிங் எழுத சொல்லிருக்காங்க. அக்பார்னா என்ன, உங்களுடைய மதர் டங்ல என்ன, செய்தித்தாள், தமிழ்ல எழுதுனீங்க செய்தித்தாள். செய்தித்தாளை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து தமிழ்ல மேக் பண்ணணும், ஹிந்தில மேக் பண்ணக்கூடாது. நான் தினமும் செய்தித்தாள் வாசிக்கிறேன் அப்படின்னு எழுதலாம். காவ்னா வந்து கிராமம், விவசாயிகள் கிராமத்தில் வசிக்கிறார்கள். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இதுல 10 கொடுத்திருக்காங்க இல்லையா, 10ல இருந்து நீங்க 5 செலக்ட் பண்ணி எழுதணும். ஒன்னொன்னுக்கும் வந்து 2 மார்க்ஸ். ஓகேவா? ஒன்னொன்னுக்கும் வந்து 2 மார்க்ஸ் வரும்போது உங்களுக்கு 20 மார்க்ஸ் வந்துடும். இல்ல 2 மார்க்ஸ் இல்ல, 4 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? 4 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், மீனிங் எழுதணும். இதோட மீனிங்க தமிழ்ல எழுதி தமிழ்ல அதுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இதோடது. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிசி ஏக் விஷய பர் லேக் லிக்கியே. பாக், பாக்னா வந்து புலி. திருப்பதி, திருப்பதின்றது ஒரு பிளேஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சினிமா, சினிமானா சினிமா தான், தமிழ் பாஷா. இந்த 4ல எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை வந்து தமிழ்ல எழுதணும். தமிழ் பாஷாவை பத்தி ஹிந்தியில எழுதக்கூடாது. இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், தமிழ்ல வந்துட்டு நீங்க ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும். சின்னதா இருக்கும், குட்டியா நீங்க மாதிரி பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு 30 மார்க்ஸ். ஓகே. अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए, ट्रांसलेट इन योर மதர் டங். எல்லாத்தையுமே பண்ணணும். 5 கொடுத்திருக்காங்க, 5ஐயுமே பண்ணணும். ஓகே. ஒன்னுக்கு வந்து 4 மார்க். हम दोनों मंदिर जाएंगे, நாங்கள் இருவரும் கோவிலுக்கு செல்வோம். ஓகேவா? அது வந்து அது மாதிரி. சோ உங்களுடைய மதர் டங்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். தமிழ்ல தான் பண்ணணும், இங்கிலீஷ்ல பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இதுதான் வந்து தமிழ் தேர்ட் பேப்பர் வந்து விஷாரத் பூர்வாத்துக்கு தமிழ் தேர்ட் பேப்பர். செகண்ட் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாடல்ல இருக்கும். தேர்ட் லாங்குவேஜா தமிழ் படிக்கிறவங்களுக்கு நான் செகண்ட் சொன்ன ஈஸி பேப்பர்ல இருக்கும். சரியா? சோ எதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கைடு இருக்கும். கைடு வந்து யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி இதுல படிக்கிறதுக்கு. பிகாஸ் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா புக்ல வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதெல்லாம் ப்ராப்பரா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா கைட்ல வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால வந்துட்டு கைடு யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களால கொஸ்டின் ஆன்சர் படி ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். சரியா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். நல்லா படுங்க, எக்ஸாமை நல்லா படிச்சுட்டு பண்ணுங்க. தன்யவாத்.